ஹலோ கவியாலினிக்கு ஃபஸ்ட்டு சாலிட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கொடுத்த ஃபுட்டு என்னென்னா ராய்க்கூழ் தான். எப்படி பண்ணோன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு 2 டீஸ்பூன் ராய் எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அது முழுகிற அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி பால் எடுத்து ஒரு ஃபில்டரில் போட்டு வடிகட்டிடுங்க. வடிகட்டின ராயிலிருந்து இன்னொரு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னொரு பாலும் எடுத்துருங்க. ராகியில் ஏகப்பட்ட சத்து இருக்குது. குழந்தைக்கு இனிஷியல் ஸ்டேஜில் சாலிட் ஸ்டார்ட் பண்ணும்போது அயன் டெஃபிஷியன்சி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ராகி கொடுக்கறது ரொம்ப நல்லது. அயன் ராகியில் நிறைய இருக்குது. என்ன ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு 3 days அதை தான் கண்டினியூஸாக கொடுக்கணும். திங்கக்கிழமை இப்போ ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா திங்கள் செவ்வாய் புதன் தொடர்ந்து 3 நாள் அந்த ஃபுட்டை தான் கொடுக்கணும். அப்போ தான் குழந்தைக்கு வயிற்றுக்கு ஒத்துக்குதா இல்லையான்னு தெரியும். சாலிட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லா குழந்தைங்களுக்கும் கான்ஸ்டிபேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன ஃபுட்டு கொடுத்தாலும் கொஞ்சம் லிக்விட் ஸ்டேஜ்லேயே கொடுங்க. இன்னும் கொஞ்ச நாள் போக போக கொஞ்சம் சாலிட் மாற்றிக்கலாம். நான் இன்றைக்கி இண்டக்ஷன் ஸ்டவ்வில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய்ச்சுறேன். நீங்கள் ஸ்டவ்வில் வச்சாலும் சரி இண்டக்ஷனில் வச்சாலும் சரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு காய்ச்சுங்க. ஏன்னா குழந்தைக்கு கொடுக்கறது மீடியம் ஆர் லோவில் தான் வச்சு காய்ச்சணும். அப்போ தான் கட்டி சேராமல் கரெக்டாக வரும். கட்டி சேர்ந்துருச்சுன்னா குழந்தைங்களால சாப்பிட முடியாதுல்ல. வெறும் ராகி பாலில் தண்ணி மட்டும் ஆட் பண்ணி காய்ச்சுங்க. சுகரோ சால்ட்டோ ஆட் பண்ண வேண்டாம். 1 year ஆகாமல் குழந்தைங்களுக்கு அதை கொடுக்கக்கூடாது. ஒரு 2 to 3 days இதை குடித்தாங்கன்னா இந்த டேஸ்ட்டே அவங்களுக்கு பிடிச்சிரும். ஸோ இதே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. கட்டியாக இல்லாமல் நல்லா லிக்விட் ஸ்டேஜில் இருக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட நல்லா காய்ச்சிக்கங்க. தண்ணியாட்டு இருந்தால் தான் குழந்தைங்களுக்கு சீக்கிரம் சாப்பிட முடியும். அவ்வளோதான், ராய்க்கூழ் ரெடி. அதை ஒரு கப்பில் மாற்றி குழந்தைக்கு ஊட்டினா சரி. நான் ஃபஸ்ட்டு கவியாலினி கொடுத்த ஃபுட்டு இது தான். நீங்கள் உங்கள் குழந்தைக்கு ஃபஸ்ட்டு என்ன ஃபுட்டு கொடுத்தீங்கன்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. இனி பேபியோட ஃபுட் சீரிஸ் நிறையா வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி